ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் புட்டிங் தாங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. மெஷர்மெண்ட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. 1 கப் துருவின தேங்காய் கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து சர்க்கரை. இதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 கப் நம்ம தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா 2 கப் தண்ணியில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெசிபிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை வந்து அரைச்சிக்கலாம். ஏலக்காயோடு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதே கப்பில் 2 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒன்று இதில் நைஸாக பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பதம் வந்து மாறிடுங்க. அதனால் 2 டம்ளர் தண்ணி இது கரெக்டாக இருக்கும். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதையும் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாங்க. அப்படியே லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து உள்ளே சேர்த்திடலாம். ரொம்ப கொதிக்க நம்ம சேர்த்தணும் அப்படின்னா அது வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இது ஊற்றிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அது கெட்டியாக வரைக்கும் கலக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும். அப்படியே கலக்கி விட்டே வரலாங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா தான் நமக்கு கெட்டியாகவும். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே நமக்கு வந்து நல்ல கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுனாவே நமக்கு வந்து அந்த பச்சை வாசலாம் போய் நமக்கு புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுக்கப்புறமா இன்னும் ஒரே நிமிஷம் இருந்ததுன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். போதும், இதுக்கு மேலெல்லாம் கொதிக்க வேண்டியதில்லை. போதுங்க, பச்சை வாசம்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் படி செஞ்சிங்கன்னா புட்டிங் வந்து சூப்பராக வருங்க. டேப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சோன்னா நமக்கு புட்டிங் வந்து சூப்பராக டேஸ்டியாக கிடச்சிடும். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 3 மணி நேரம் வச்சுருந்தேங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஓரத்திலாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாத்திரத்திலாம் ஒட்டவே ஒட்டாதுங்க. சைடு மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஒட்டாமல் சாஃப்டான நமக்கு தேங்காய் பால் புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். மெஷர்மெண்ட் மட்டும்தாங்க இதுக்கு. 1 கப் தேங்காய் எடுத்தோன்னா 2 கப் தண்ணி, 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. அரைக்கும் போதே ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியான மாதிரி ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.